Dear students, in this video we have to see the topic introduction of angles. Okay, angles பற்றி நம்ம பார்க்க போகிறோம். To get the feel of an angle through observations of objects and by paper folding. Paper folding மெத்தடில் அப்சர்வ் பண்ண போகிறோம் angles எப்படி இருக்கும் அப்படின்றதுல. Bridges, buildings, cell phone towers, wings of plants, bicycles, windows, doors and things around us have angle in them. இதில் எல்லாமே நம்ம ஆங்கிள்ஸ் இப்போ இந்த பிக்சர்ஸ் பாருங்க, இங்கே இருக்க பிக்சர்ஸில் எல்லாமே ஆங்கிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆங்கிள்ஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். The figure formed by two rays with a common point is called an angle. ஓகேவா, two rays, a figure two rays இருக்குது with common point. ஒரு பாயிண்ட்லேருந்து டூ லைன்ஸ் வந்து போகுதா, டூ சைட்ஸு ஒரு காமன் பாயிண்ட்லேருந்து, திஸ் இஸ் கால்ட் அன் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இது இந்த பிக்சரில் பாருங்கள், டூ ரேஸ் போகுது ஒன் பாயிண்ட்லேருந்து. ஓகேவா, காமன் பாயிண்ட்லேருந்து, அதனால் இது ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆங்கிள் ஃபார்ம்டு பை மீட்டிங் ஆஃப் டூ ரேஸ். ஓகேவா, இது ஃபர்ஸ்ட் பிக்சர் டூ ரேஸ்லேருந்து ஒரு ஆங்கிள் மேக் பண்ணுது. இதே மாதிரி இதுவும் ஆங்கிள் ஃபார்ம்டு பை இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ ரேஸ். ஓகேவா, இது வந்து ரெண்டும் இன்டர்செக்ஷனாக இருக்குது டூ ரேஸ் யூஸ் பண்ணி, இது ஒரு ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுது. ஓகே, இந்த ஃபிகர் ஆங்கிள் ஃபார்ம்டு பை மீட்டிங் ஆஃப் டூ லைன் செக்மெண்ட். ஓகேவா, இது வந்து டாட் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து லைன் செக்மெண்ட் சொல்லுவாங்க. ஓகே, இது டாட் வைக்காமல் ஜஸ்ட் ஏரோ மார்க் மட்டும் மென்ஷன் பண்ணியிருந்தா அது ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. இது டாட் வச்சு இதுதான் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருந்தா இது வந்து லைன் ரேஸ் செக்மெண்ட் சொல்லுவாங்க. டூ லைன் செக்மெண்ட் இது இந்த ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுது. இது வந்து திஸ் இஸ் ஆல்சோ ஆங்கிள் ஃபார்ம்டு பை இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ லைன் செக்மெண்ட். ஓகேவா, இது இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ லைன் செக்மெண்ட். ஓகே, டீச்சர், அது இங்கே ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. இது என்னென்னு பார்க்கலாம். டீச்சர், வாட் டஸ் திஸ் த பிக்சர் ஷோ? இந்த பிக்சர் வந்து என்ன ஷோ பண்ணுதுன்னு காட்டுறாங்க. என்ன நம்ம இதில் வந்து பார்த்துருக்கோம், ஒரு காமன் பாயிண்ட்லேருந்து டூ லைன் செக்மெண்ட் வந்துட்டு இருக்குது. ஓகேவா, இது ஒரு ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுது. ஓகே, திஸ் ராமோ சொல்கிறாங்க, திஸ் பிக்சர் ஷோஸ் அன் ஆங்கிள். டஸ் ஆங்கிள் ஹாவ் நேம்ஸ் சார்? அதோட ஆங்கிளுக்கு நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஏபிசி அப்படின்னு. டீச்சர் சொல்கிறாங்க, எஸ், ஆங்கிள்ஸ் ஹாவ் நேம்ஸ். கேன் யூ சி டூ லைன் செக்மெண்ட் இன் திஸ் பிக்சர்? ரீட் த நேம் ஆஃப் தட். அந்த லைன் செக்மெண்ட்டோட நேம் என்னன்னு ரீட் பண்ண சொல்கிறாங்க. நான் லைன் செக்மெண்ட்டோட நேம் என்ன, ஏசி. சார், திஸ் ஆங்கிள் ஹேஸ், ராமு சொல்கிறாங்க, சார் திஸ் ஆங்கிள் ஹேஸ் டூ லைன் செக்மெண்ட். தே ஆர் பிஏ அண்ட் பிசி. ஓகே, பிஏ அண்ட் பிசி. பிஏங்கிறது ஒரு லைன் செக்மெண்ட், பிசிங்கிறது ஒரு லைன் செக்மெண்ட். ஓகே, டீச்சர், which is the common point of the two line segment? இந்த டூ லைன் செக்மெண்டோட காமன் பாயிண்ட் என்னன்னு கேட்குறாங்க. பி. ராமு சொல்கிறாங்க, பி இஸ் த காமன் பாயிண்ட். டீச்சர், these two line segments make an angle. Common point B is vertex. ஓகே, இந்த டூ லைன் செக்மெண்ட் மேக் பண்ணுது ஆங்கிளை. காமன் பாயிண்ட் வந்து பிங்கிறது வெர்டெக்ஸ், பிஏ அண்ட் பிசிங்கிறது ஆர்ம்ஸ் ஆஃப் த ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதோட நேம். ஓகே, ராமு, தென் ஹவு கேன் வி நேம் த ஆங்கிள் இன் திஸ் பிக்சர்? இந்த எப்படி நேம் வைக்கிறது? அண்ட் டீச்சர் சொல்கிறாங்க, அண்ட் ஆங்கிள் இஸ் மென்ஷன்டு பை த்ரீ ஆல்ஃபபெட்ஸ். த்ரீ ஆல்ஃபபெட் யூஸ் பண்ணியிருக்காங்க. த சென்டர் லெட்டர் ஆஃப் த ஆங்கிள் denotes the vertex. ஓகேவா, சென்டரை வந்து denotes vertexன்னு சொல்லுவாங்க. தென் ராமோ சொல்கிறாங்க, தென் ஏபிசி இஸ் த நேம் ஆஃப் த ஆங்கிள். am I right sir அப்படின்னு கேட்குறாங்க. டீச்சர் சொல்கிறாங்க, எஸ், we should mention the angle as angle ஏபிசி அப்படின்னு ரீட் பண்ணுவோம். ஓகே, ராமோ, சார், can we write angle CBA instead of angle ABC?
Surely angle ABC and angle CBA are same. We use this symbol. இந்த symbol தான் யூஸ் பண்ணுவோம் for angle. Okay, so we can write angle ABC as இந்த மாதிரி அந்த symbol ABC. இது angle mention பண்ற symbol. ஓகேவா? நெக்ஸ்ட் picture of for angle. இங்க picture for angles கொடுத்திருக்காங்க, name of the angles கொடுத்திருக்காங்க, vertex கொடுத்திருக்காங்க, 2 arms of the angle கொடுத்திருக்காங்க. நம்மளுக்கு தான் தெரியும்ல, நம்ம இந்த pictureல இருந்து பார்த்திருக்கோம். name of the angle என்ன? ABC ன்னு சொல்லலாம், இல்ல CBA ன்னு சொல்லலாம். vertex இது Bங்கிறது vertex, அதாவது common point தான் vertex ன்னு சொல்லுவோம். 2 arms என்னது? 2 arms of angle AB BC, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் என்ன அப்படின்றது இந்த ஃபிகர் பார்த்துட்டு நீங்கள் ரைட் பண்ணணும். இந்த கொஷின்ஸ் மார்க் கொடுத்துருக்கிறதுல நீங்கள் ரைட் பண்ண போகிறீங்க. என்னென்ன ரைட் பண்ணுவீங்க? நேம் ஆஃப் த ஆங்கிள் ரைட் பண்ணுறீங்க, வேர்டெக்ஸ் என்னது, சென்டர் காமன் பாயிண்ட் ரைட் பண்ணுறீங்க, 2 ஆர்ம்ஸ் என்னன்னு ரைட் பண்ணுறீங்க. இது உங்களோட புக் ஒர்க். நெக்ஸ்ட்டு நம்ம எங்கெல்லாம் ஆங்கிள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது பார்க்கலாம். ஆங்கிள் பிட்வீன் கிரவுண்ட் அண்டு ஸ்டேர்கேஸ். இங்கே ஒருத்தங்க ஸ்டெப்ஸ் ஏறுறாங்க பார்த்தீங்களா, இங்கே ஆங்கிள் அந்த பிங்க் கலர்லாம் நம்மளுக்கு ஆங்கிள் எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு காட்டியிருக்காங்க பாருங்கள். இங்கேயும் ஆங்கிள் பிட்வீன் லேடர் அண்ட் கிராண்ட். இப்போ கிராண்ட்க்கும் லேடருக்கும் பிட்வீனில் ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே பிங்க் கலரில் அவங்களையும் மார்க் பண்ணி காட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆங்கிள் பிட்வீன் பிரான்ச்சஸ் ஆஃப் ட்ரீ பிரான்ச்சஸ்லேயும் ஆங்கிள் இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இங்கே கூட ஆங்கிள் இருக்குது. ஆங்கிள் இன் எலக்ட்ரிக் போலில் ஆங்கிள் இருக்குது. ஆங்கிள் இன் பைசைக்கிளில் ஆங்கிள்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆங்கிள் இன் ஹவுஸில் பாருங்கள் எங்கெங்கே ஆங்கிள்ஸ் இருக்குன்னு. நெக்ஸ்ட்டு கிளாக்கில் ஆங்கிள் இருக்குது. ஓகே, இங்கே வந்து இந்த கார் பிக்சர் கொடுத்துருவாங்க. இந்த பிக்சர் மார்க் த ஆங்கிள்ஸ் ஃபார்ம்டு இன்சைட் அண்ட் அவுட் சைட் பை யூஸிங் கலர் பென்சில். இந்த மாதிரி பிங்க் கலரில் அவங்க ஆங்கிள் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி இந்த காரில் இன்சைடும் அவுட் சைடும், உள்ளேயும் வெளியும் எங்கெங்கே ஆங்கிள் மேக் பண்ணுதுன்னு நீங்கள் மார்க் பண்ணி காட்ட சொல்லியிருக்காங்க. இது உங்களோட புக் ஒர்க். ப்ராஜெக்ட்ஸு கலெக்ட் சம் பிக்சர்ஸ் ஹேவிங் ஆங்கிள்ஸ் அண்ட் பேஸ்ட் த சேம் இன் அ சார்ட். இது நீங்கள் நம்ம ஸ்கூலுக்கு வந்து பார்த்துக்கலாம். ஓகே, இந்த ஆக்டிவிட்டியும் நீங்கள் வீட்டில் இருந்தால் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. லுக் அட் த ஆங்கிள்ஸ் ஃபார்ம்டு பை யுவர் எல்போ அண்ட் draw them as stick picture and show it to your teacher. Please share with your friends and check. This is our activity. Okay, next word and meaning. Okay, the word angle came from the Greek word. இந்த angle அப்படிங்கிற word is the Greek word angelios. Okay, it means curved and not straight-ஆக இல்லாமல் curved-ஆக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. it means okay, ankle is the place where knee and leg foot is joined. இந்த வேர்டு என்ன வேர்டு? கிரேக் வேர்டு. இதோட மீனிங் என்னென்னா curved not ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் curved-ஆக இருக்கிற மாதிரி இருக்குது. இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நம்மளுக்கு போதும். ஓகே, நெக்ஸ்ட்டு 1.2b able to learn the names of angles like acute, obtuse and right angles. ஓகே, இதுக்கெல்லாம் நேம் இருக்குது என்னென்ன ஆங்கிளுக்கு. அது என்னென்ன ஆங்கிள்னா acute, obtuse and right angle. இது என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகே, we can create the various angles by combining the two wooden frames. Let us see these pictures given below. From these shapes we can find types of angle. Okay, types of angle. இங்கே ஒரு பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம 3 டைப்ஸில் வச்சு ஆங்கிள்ஸோட நேமை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பிக்சர் அக்யூட் ஆங்கிள். ஓகே, இது என்ன டைப் ஆஃப் ஆங்கிள்னால் இது அக்யூட் ஆங்கிள். இதோட டெஃபினிஷன் என்னென்னா greater than 0 less than 90. ஓகே, 0வை விட அதிகமாகவும் 90 டிகிரியை விட கம்மியாகவும் இருக்கிற ஆங்கிள்ஸ் தான் அக்யூட் ஆங்கிள். ஓகேவா, இதோட டெஃபினிஷன் என்னென்னா greater than 0 டிகிரி less than 90 டிகிரி. 0 டிகிரி விட அதிகமாகவும் 90 டிகிரி விட கம்மியாகவும் இருக்கிற பாயிண்ட் ஆங்கிளை அக்யூட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம்.
நெக்ஸ்ட் ஒன் அப்டியூஸ் ஆங்கிள். இந்த பிக்சர் பாருங்கள், செகண்ட் ஒன் பிக்சர் தான் அப்டியூஸ் ஆங்கிள். இந்த ஃபிகர் பாருங்கள் 90 டிகிரிக்கும் அபோவில் இருக்கும் பாருங்கள். கிரேட்டர் தான் 90 டிகிரி, லெஸ் தென் 180 டிகிரி. ஓகேவா, 90 டிகிரியை விட அதிகமாகவும் 180 டிகிரி விட கம்மியாகவும் இருக்கிறது அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ரைட் ஆங்கிள். ரைட் ஆங்கிள்னால் கரெக்டாக 90 டிகிரி, எக்ஸாக்ட்லி 90 டிகிரி இருக்கிறது ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் 180 டிகிரி. இது வந்து ஸ்ட்ரைட் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்ட்லி 180 டிகிரி இருக்கிறது ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் சொல்லுவாங்க. ஓகே, இந்த 4 ஆங்கிள்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அக்யூட் ஆங்கிள்னால் 0 டிகிரிக்கு விட அதிகமாகவும் 90 டிகிரிக்கும் கம்மியாகவும் இருக்கிறது அக்யூட் ஆங்கிள் சொல்லுவாங்க. 90 டிகிரியை விட அதிகமாகவும் 180 டிகிரி விட கம்மியாக இருக்கிறது அப்டியூஸ் ஆங்கிள் சொல்லுவாங்க. எக்ஸாக்ட்லி 90 டிகிரி இருக்கிறது ரைட் ஆங்கிள் சொல்லுவாங்க. எக்ஸாக்ட்லி 180 டிகிரி இருக்கிறது ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த 4 டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள் இருக்குது, நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இதிலேருந்து ரைட் த ஆங்கிள்ஸ் ஜெனரேட்டட் இந்த ஃபாலோவிங் ஐட்டம்ஸ்: அப்டியூஸ் ஆங்கிள், அக்யூட் ஆங்கிள், ரைட் ஆங்கிள். இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. இங்கே அவங்க பிங்க் கலரில் இந்த பிக்சரில் பிங்க் கலரில் மார்க் பண்ணி காட்டியிருக்காங்க. இது என்ன ஆங்கிள்னு இந்த டேஷில் ரைட் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி இந்த சிசரில் பிங்க் கலரில் மார்க் பண்ணியிருக்காங்க. இது என்ன ஆங்கிள்னு இங்கே ரைட் பண்ண போகிறீங்க இந்த டேஷில். அது மாதிரி இந்த பிக்சரில் இருக்கிற ஆங்கிள் என்ன ஆங்கிள்னு ரைட் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ட்ரை திஸ்லையும் உங்களுக்கு ஆங்கிள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் என்னென்னு இந்த பாக்ஸில் இது என்னென்ன ஆங்கிள்னு ரைட் பண்ணுறீங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஏபிள் டு ஐடென்டிஃபை ரைட் ஆங்கிள்ஸ் இன் த என்விரான்மெண்ட். Ram is trying to cut a rectangular piece of wood. woodல வந்து rectangular piece கட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ராம். from a wooden boardல இருந்து. Ram used a tool to cut sides of rectangles. We call this divides as set square. We can see 2 set squares is a geometry box. It has 90 degree each. 90 degree இருக்கிற மாதிரி அவங்க கட் பண்ணியிருக்காங்க. அது வந்து என்ன மேக் பண்ணணும், ஒரு ஸ்கொயரை மேக் பண்ணணும். ஓகே, அப்போ 2 செட்டு மேக் பண்ணால் அது 2 ஸ்கொயர் ஜாயின் பண்ணால் நம்மளுக்கு ரெக்டாங்கிள் கிடைக்கும். ஓகேவா, அதுதான் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப் ரைட் ஆங்கிள்ஸ். ரைட் ஆங்கிளுக்கு எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே இருக்கிறது எல்லாமே ரைட் ஆங்கிளோட எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, do yourself draw 5 objects. ரைட் ஆங்கிளோட 5 objects ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கிளாஸிஃபை த ஆங்கிள்ஸ் ஆஸ் அக்யூட், அப்டியூஸ் அண்ட் ரைட் ஆங்கிள்ஸ். ஃபர்ஸ்ட் பிக்சரில் இருக்க பாருங்கள், இது 90 டிகிரிக்கும் கம்மியாக இருக்கிறது அக்யூட் ஆங்கிள் சொல்கிறாங்க. அப்டியூஸ் ஆங்கிள்னால் இப்படி இருக்கிறது, அதாவது 180 டிகிரிக்கும் 90 டிகிரிக்கும் கம்மியாக இருக்கும், 180 டிகிரிக்கும் அதிகமாக இருக்கிறது அப்டியூஸ் ஆங்கிள் சொல்லுவோம். கரெக்டாக இருக்கிறது இது ரைட் ஆங்கிள் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இது ட்ரை திஸ் வந்து உங்களோட புக் ஒர்க். இந்த 30 டிகிரி 45 டிகிரி எல்லாமே என்ன ஆங்கிள் நேம் ரைட் பண்ணணும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு அப்சர்வ் த ஃபாலோவிங் பிக்சர். இந்த பிக்சர் பார்த்துட்டு அதோட நேம், ஆங்கிளோட நேமை ரைட் பண்ணுறீங்க. ஓகேவா, அது உங்களோட புக் ஒர்க் பென்சிலில் ரைட் பண்ணணும். ஓகே, இந்த ஆக்டிவிட்டி ஃபார் யுவர் புக் ஒர்க், அதாவது ரைட் ஆங்கிள் வந்து ரைட் ஆங்கிள், அக்யூட் ஆங்கிள் அண்ட் அப்டியூஸ் ஆங்கிள்லாம் இந்த டாட்டில் வந்து ட்ரேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து பண்ணி காட்டியிருக்காங்க, ரைட் ஆங்கிள் பண்ணிட்டாங்க. நம்ம அக்யூட் ஆங்கிளும் அப்டியூஸ் ஆங்கிளும் இந்த டாட்டில் ட்ரேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இது ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க், அது நம்ம ஸ்கூலில் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 1.2 ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இந்த ஆங்கிள் பிலோ 90 டிகிரி ஆர் கால்டு என்ன ஆங்கிள் ரைட் பண்ணணும். உங்களோட புக் ஒர்க் இது, உங்களோட ஹோம் ஒர்க். புக் ஒர்க்கு பென்சிலை ரைட் பண்ணணும். செகண்ட் கொஷின், ஆங்கிள்ஸ் above 90 டிகிரி இஸ் ஆர் கால்ட் as dash. above 90 டிகிரியோட அதிகமாக தான் அது என்ன ஆங்கிள் ரைட் பண்ணணும். பை ஜாயினிங் 2 ரைட் ஆங்கிள்ஸ், 2 ரைட் ஆங்கிள்ஸ் ஜாயின் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆங்கிள் கிடைக்கும் அப்படின்னு ரைட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு fourth one, the obtuse angle in angle ABC is. இந்த ஏபிசியில் obtuse angle என்னன்னு கேட்குறாங்க. இந்த ஃபிகர் பார்த்துட்டு நீங்கள் ரைட் பண்ணணும். 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க.
நீங்கள் கரெக்டான ஆப்ஷன் எடுத்து இந்த டேஷில் ரைட் பண்ணணும். 5th ஒன், ஹேண்ட் ஆஃப் அ கிளாக்கு 3:20 ஷோஸ் டேஷ் ஆங்கிள். ஓகேவா, ஒரு கிளாக்கில் 3:20 வந்து காட்டும். ஸ்மால் ஹேண்டோ பிக் ஹேண்டோ 3:20க்கு எங்கே காட்டும், அது வந்து என்ன ஆங்கிள் மேக் பண்ணுதுன்னு அந்த டேஷில் ரைட் பண்ணுறீங்க. 6th ஒன், in the following letters which one form the right angle. இந்த லெட்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க கீழே, எது வந்து ரைட் ஆங்கிள் வந்து ஃபார்ம் பண்ணுதோ அந்த லெட்டர்ஸை அந்த டேஷில் ரைட் பண்ணுறீங்க. 7th ஒன், சர்க்கிள் த ரைட் ஆங்கிள் இதில் எல்லாம் எங்கே இருக்குதுன்னு சர்க்கிள் பண்ணுறீங்க. 8th ஒன், த ஆங்கிள் ஷோன் இன் திஸ் பிக்சர். இந்த பிக்சரில் இந்த என்ன ஆங்கிள் வந்து ஷோ பண்ணுதுன்னு இந்த ஏபிசி எது கரெக்டான ஆன்சரோ அதை டிக் பண்ணுறீங்க. 9th ஒன், த ஆங்கிள் ஃபார்ம்டு பை த நெயில் கட்டர் வந்து என்ன ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுதுன்னு ரைட் பண்ணுறீங்க. 10th ஒன், நேம் த ஆங்கிள்ஸ் ஃபார்ம்டு வென் த வெசல்ஸ் ஆர் லிஃப்டட் பை டங்ஸ் இன் த கிச்சன். நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற திங்ஸ் இருக்கு இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் நெயில், ஃபார் எக்ஸாம்பிள் குக்கர் அண்டு நிறைய திங்ஸ் கிச்சனில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, பேனு, இந்த மாதிரி திங்ஸில் என்னென்ன ஆங்கிள் இந்த 3 ஆங்கிளும் மேக் பண்ணுறத நேம் ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, நேம் த ஆங்கிள் ஃபார்ம்டு பை த விசல்ஸ் ஆர் லிஃப்டட் பை டங்ஸ் இன் த கிச்சனில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இந்த ஆங்கிள்லாம் யூஸ் பண்ணுறோம், அந்த என்ன அப்படின்ட்டு ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதோட நேம் ஆஃப் ஆங்கிளும் அது என்ன கிச்சனில் யூஸ் பண்ணுற திங்ஸையும் நம்ம ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே அவர் கிளாஸ் இஸ் ஓவர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த எக்ஸசைஸ் வந்துட்டு உங்களோட சப்ஜெக்ட் நோட்டில் ரைட் பண்ணிக்கணும். எக்ஸசைஸ் 1.2ன்னு போட்டு ஜாமெட்ரின்னு போட்டு சப்ஜெக்ட் நோட் எடுத்து எக்ஸசைஸ் 1.2ன்னு எடுத்து இந்த 10 கொஷின்ஸும் நீட்டாக அழகாக ரைட் பண்ணி ஆன்சரும் ரைட் பண்ணி வச்சுருங்க. ஓகேங்களா, இதுதான் உங்களோட ஹோம்ஒர்க். தேங்க்யூ.